எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை இதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த பால்லையே வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இது வெளியில் வச்சிங்கனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஊற வச்சிங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் கழித்து உங்ககிட்ட வந்து காட்டுறேன். நான் நீங்கள் சாதாரணமாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக போட்டுக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். எல்லாமே அழுத்தி எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா போட்டுக்கலாம். பாருங்கள், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து நான் கடையில் வாங்கினேன். இது இருக்குது, நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணுனாலும் நான் உங்களுக்கு தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன். இதை ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒயிட் ஆனியன் பவுடர், சாதாரணமாக ஆனியன் பவுடர் இருந்தாலே போதும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கார்லிக் பவுடரும் பாருங்கள், இதுவுமே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜிஞ்சர் பவுடரும் கார்லிக் பவுடரும் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சிலேயே வந்து தூள் பண்ணும் போது என்ன பண்ணலாம், இந்த பொடியுமே அதோடு போட்டு நீங்கள் தூள் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது பவுடர் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை எப்படி பொரிக்கலான்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம பவுடர்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி பொரிக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நமக்கு சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு மாவை வந்து நீங்கள் போட்டுக்குங்க. எல்லா மாவுலேயும் நீங்கள் சிக்கன் போட்டு இது பண்ணிங்கன்னா எல்லா மாவும் ஈரமாயிரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க. மாவை வந்து மேலெல்லாம் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா பிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்குங்க. நல்லா பாருங்கள், நல்லாவே மாவு வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு மறுபடியும் இதிலையே போட்டு கொஞ்சம் மாவு நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா லேயராக உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா இந்த மாவு இதில் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுக்குங்க. இதை நல்லா உதறிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். இந்த மாதிரி போடும் போது இந்த மாதிரி நல்லா பொரியணும். நல்ல எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த சிக்கன். நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து இந்த மாதிரி ஒரு பொரிச்சு எடுத்துட்டீங்க இல்லைங்களா, ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம பொரிச்சு வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த எண்ணெயிலேயே மறுபடியும் போட்டு எடுத்தோம்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறுன்னு, இங்கெல்லாம் நல்லா மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்ல லேயரான சிக்கன் வந்து ஃப்ரைடு சிக்கன் நமக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ அதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு. கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கு.
இதுக்கு ஒரு நல்ல ஒரு டொமேட்டோ கெச்சப் ஒன்று வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு உங்களுக்கு சவுண்டே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதே மாதிரி சிக்கன் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.